வாழ்க்கையோட பெட்டரான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு கொண்டு நிறுத்த சொல்லுங்க. யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. அவங்க எவ்ளோ மென்டலி தே ஆர் சஃபர், பிசிக்கலி தே ஆர் சஃபர். செகண்ட் மேரேஜ் எத்தனை பேர் பண்ணிக்கிறாங்க? ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? எத்தனை பேர் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க? அப்படியே பண்ணிட்டா அது எத்தனை சக்சஸ் ஆயிருக்கு? நெவர் சக்சீட். கல்யாணம் பண்ணாதீங்கன்னு முன்னாடியே சொன்னா தெரியாம பண்ணிட்டேன். டிவோர்ஸ்க்கு முன்னாடி அப்படிதானே இருந்தாங்க. டிவோர்ஸ்க்கு முன்னாடி அதே தானே, அதே சஃபர், அதே ஸ்ட்ரெஸ், அதே பிரச்சனைகளோட தான் டிவோர்ஸ்க்கு முன்னாடி இருந்தாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன? இப்ப பண்ற கஷ்டம் என்ன? Why not you continued with it? அது வந்து கண்டினியூ வித் தி சஃபர். நீங்க இத விட பெட்டரான ஒரு லைஃப் இருக்குன்னு யாரையாவது காமிங்க. இல்லை இல்லை இல்லை. பெட்டரான லைஃப் வேணாங்க, இந்த லைஃப் வேணாம். பெட்டரான லைஃப் வேணாம், இந்த லைஃப் வேண்டாம். அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ்? கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? நீங்க ஓபனா சொல்லுங்க. நீங்கள் ஒரு பெண், இப்ப லாயரை விட்டுரும். இந்த சமூகத்துல ஒரு டிவோர்ஸ் ஆன ஆணையும் டிவோர்ஸ் ஆன பெண்ணையும் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்களா? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. நீங்க சொல்ற சோ கால்டு குறைபாடு உடையவரா யார பாக்குறாங்க? பெண்களை தான் பாக்குறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க? மறுபடி சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டி திட்டுவேன். அப்படி இப்ப இருக்கு. மாற வேண்டியது பிரச்சனை இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற பெண்ணா? அதேதான் அதேதான். எடி செருப்ப நாய். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க ஆப்ஷன்ஸ் அப்படினாக்க கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னொரு ஆண் அல்லது இன்னொரு குடும்பம் அல்லது இன்னொரு வீடு, அதுவா? உங்க எண்ணம் ராங். இல்ல, ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில இருந்து இன்னொரு மாற்றம், இன்னொரு ஸ்பேஸ், இன்னொரு இடம். கரெக்டா சொன்னீங்க. குழந்தையோடயோ குழந்தை இல்லாமையோ அல்லது குழந்தையை பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கரோ அல்லது குழந்தையை பாத்துக்கிறதுக்கு என்னுடைய தாயோ, இப்படியா நிறைய வடிவங்கள் இருக்கு வாழ்க்கைக்குள்ள. சார் அவர் கரெக்ட்டா தான சார் கேக்குறாரு. அது எல்லாமே தான் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்ங்கிறது மெயின்டெனன்ஸ் கையில வாங்கிட்டு நேரா இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட அப்படி இல்ல. அது இல்ல ஆப்ஷன். நாங்கெல்லாம் பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. இன்னைக்கு கூட நேஷனல் கிரைம் பியூரோட ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கின பெரும்பான்மை பெண்கள் வந்து அன்மேரிட். அதுக்கப்புறம் ரீமேரேஜ் எல்லாம் யாரும் பண்ணிக்கல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அது மாதிரியான பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்குற கணக்கு தான் அது. யாரும் வந்து ரீமேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகி சந்தோஷமா கொடுத்த நடத்தி அப்படி ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டுலாம் போல. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஒரு அந்த கோர்ட்ல ஒரு விவாகரத்து வழக்கு அந்த குடும்பம் வந்திருக்கு. எப்படி இருக்கு? தாங்க மாட்டீங்கடா. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. இல்ல, அந்த நபர் வந்து தன்னுடைய 2 குழந்தைகளை பார்க்கணும்ன்றதுக்காக கலர் கலரா Dress, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களும் எப்படியாவது அந்த கணவன் கண்ணுல படாம வச்சுக்கணும்ன்றதுக்காக அந்த பாட்டி கோர்ட் ஹால சுத்தி 3 கதவு இருக்கு. 3 கதவு வழியாவும் மாறி மாறி போய் கூட்டிட்டு போய் வச்சிட்டு இருக்காங்க.